Hello, வணக்கம். I'm Dr. Varsha Bhuminathan and welcome to my brand new channel. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் நான் ரொம்ப வருஷமாக திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு எனக்குள்ளேயே நிறைய டைலமாஸ் இருந்துச்சு, செல்ஃப் டவுட் இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் ஃபைனலி ஐ காட் சம் கட்ஸ் டு ஓப்பன் டுடே. ஸோ ஹியர் ஐ எம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸ் இஸ் அ வெரி ஹை ஹீல்டிங் டாபிக். எல்லா எக்ஸாம்ஸ்லையும் அட்லீஸ்ட் 2 கொஸ்டின்ஸாக வரும். அதாவது கிளாசிஃபிகேஷன், ப்ராடக்ட்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் ஆர் டிசீஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஏதாவது ஒன்று எஃப்எம்ஜிஇ, ஐஎன்எஸ்எட், நீட் பிஜியில் ரிப்பீட்டடாக வந்து இருக்க டாபிக். ஸோ இன்னைக்கு வந்து அமினோ ஆசிட்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். லெட்ஸ் கோ. சொல்ல மறந்துட்டேன், டூ சப்போர்ட் மீ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அமினோ ஆசிட்ஸில் இன்றைக்கி பேசிக்காக கிளாசிஃபிகேஷன், ப்ராடக்ட்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் டிசீசஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் டிசீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a farmer presents with loose stool, depression, photosensitive dermatitis as shown in image. இதோட டயக்னோஸ் என்ன, அண்ட் தென் இது என்ன விட்டமின்னால டெஃபிஷியன்சியாக இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் நத்திங் பட் பெலக்ரா. இதோட டயக்னோஸ் வந்து பெலக்ராவோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து 4Dயாக சொல்லலாம். நத்திங் பட் டயேரியா, இதுதான் ஃபஸ்ட்டு கிளினிக்கல் ஃபீச்சர். தென் டெர்மடைட்டிஸ், டிமென்ஷியா அண்ட் டெத். இது எதனால்னா நத்திங் பட் டெஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் B3. என்ன அமினோ ஆசிட்ஸ்? ட்ரிப்டோஃபேன் விச் கன்வெர்ட்ஸ் இன்டு நியாசின். நியாசின் என்னென்னா விட்டமின் B3 தான் நியாசின். ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னா ப்ரோட்டீன் ரிச் டயட் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கலாம். செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். A 7-year-old kid arrived to you with appearance of milky white skin. இதான் கீ பார்த்துக்கோங்க. milky white skin, hair. What defect in this kid as shown in image? இதோட டயக்னோஸ் என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். just nothing but albinism. சரிங்களா? ஆல்பினிசம் எதனால ஆல்பினிசம் ஆகுதுன்னா தைரோசின்ற அமினோ ஆசிட் தான் மெலனினா கன்வெர்ட் ஆகும். இப்போது தைரோசினில் என்ன டிஃபெக்ட் ஆகும்? தைரோசினில் தைரோசினேஸ் டிஃபெக்ட் ஆச்சுன்னா மெலனின் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த பேஷண்ட் வந்து நம்ம பாடி வந்துட்டு இருக்கிற மெலனின் பிக்மெண்ட் பொறுத்து தான் நம்ம வந்து ஒயிட்டாக இருக்குமா டார்க்காக இருக்குமா. ஸோ இதில் மெலனின் கம்மியாக இருக்கிறதுனால பேஷண்ட் இஸ் மில்கி ஒயிட். அதனால ஹேரும் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒயிட்டாக இருக்குது. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். A baby with clinical features of mousy smell, blonde hair, low IQ, fair skin. blonde hair, fair skin. இதுக்கு முன்னாடி கொஸ்டினை நம்ம பார்த்தோம். வாட் இஸ் த டயக்னோசிஸ் அண்ட் என்சைம் டிஃபெக்ட்? இவங்களுக்கு எந்த அமினோ ஆசிட்னா ஃபினைல் அலனைன் will convert into தைரோசின். சரிங்களா? இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அடிஷன் ஆஃப் OH குரூப் தான் ஹைட்ரோசிலேஸ் சொல்லுவோம். ஸோ என்சைம் டிஃபெக்ட் என்ன ஈஸியாக சொல்லலாம். ஃபினைல் அனலைன் ஹைட்ரோசிலேஸ் என்சைம் டிஃபெக்ட், சிம்பிள். இப்போ இந்த கிளினிக்கல் ஃபீச்சர்ஸோட டயக்னோசிஸ் என்னன்னு பார்க்கலாம். டயக்னோசிஸ் நத்திங் பட் ஃபினைல் கீட்டோயூரியா. இது ஒரு ஒன் ஆஃப் த ரிப்பீட்டட் கொஸ்டின் இன் எவ்ரி எக்ஸாம். தைரோசினில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்க்கணும். தைரோசின் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் அமினோ ஆசிட். எதனால? இட் வில் கிவ் மெலனின், இட் வில் கிவ் T3 and T4 which is nothing but thyroid hormones. It will give catecholamiன். இப்போ தைரோசின் டிஃபெக்ட் ஆயிடுச்சா, ஸோ மெலனின் கம்மியாக இருக்கிறதுனால பிளாண்ட் ஹேர், ஃபேர் ஒயிட் ஸ்கின். இப்போது இந்த T3 T4 இருக்குதுங்களே தைராய்டு ஹார்மோன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அது நம்ம ஃபிசியாலஜியில் படிச்சிருப்போம். இப்போ இதில் மெயினாக என்னென்னு பார்த்தோன்னா தைராய்சின் இஸ் அ மெயின் ஹார்மோன் டு பிரெயின் டெவலப்மெண்ட்.
சரிங்களா? ஸோ பிரெயின் டெவலப்மெண்ட்டு இதனால லோ ஐக்யூ. புரிஞ்சதா? இதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் அதே தான், ஃபினைலாலனைன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற டயட், ரெஸ்ட்ரிக்டட் டயட். அது என்னது? which is nothing but diet with high protein like meat, nuts and dairy அந்த மாதிரி. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். லிமிட்டிங் அமினோ ஆசிட் which is seen in Hartmann disease. என்னது? இட் இஸ் ட்ரிப்டோஃபேன். ட்ரிப்டோஃபேனில் என்னென்ன தரும்? மெலட்டோனின், செரட்டோனின், விட்டமின் B3, அதான் நியாசின். நல்லா கவனிங்க. மெலட்டோனின், செரட்டோனின், மெலனின் கிடையாது, மெலட்டோனின். Now let's see amino acid products. தைரோசின் வந்துட்டு மெலனின் 3334 கேட்டகோலமைனா கன்வெர்ட் ஆகும், which is ப்ராடக்ட்ஸ் தரும். முன்னாடியே நம்ம பார்த்தோம். ட்ரிப்டோஃபேன், மெலட்டோனின், செரட்டோனின், விட்டமின் B3. இப்போ அடுத்து வேறு என்ன இருக்குது? arginine will give nitric oxide, nothing but NO. வேறு histidine will give histamine. How? By decarboxylation. Now glycine will give heme synthesis, purine ring, glutathione ரொம்ப ஃபேமஸாக இருக்குல்ல, அதுதான் glutathione, creatine. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இது வந்து மெடிசனில் நிறைய ரிப்பீட்டான கொஸ்டின். மெடிசின் அண்டு பயோகெம் இன்டிகிரேட்டட் கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டின் நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். A 45-year-old male named Ivanov Ivanovich from Russia. During winter time he had recurrent chest pain. Winter time அப்போ அவருக்கு recurrent chest pain இருக்குது. Whenever he went outside. What is the cause? Just a few minutes முன்னாடி தான் நம்ம பார்த்தோம். arginine will give nitric oxide. arginine தான் key precursor to nitric oxide which relaxes the blood vessel. ஸோ blood vessels வந்து ரிலாக்ஸ் ஆனால் தான் blood flow வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ் ஆகும். புரிஞ்சதா உங்களுக்கு? ஸோ கம்மி ஆர்ஜினைன் இருந்தால் இட் வில் லீட் டு எண்டோத்தீலியல் டிஸ்ஃபங்க்ஷன். சரிங்களா? எண்டோத்தீலியல் டிஸ்ஃபங்க்ஷன் வேர் அதில் என்னென்னா blood vessel will not relax. ஸோ செஸ்ட் பெயின் ஆகலாம். இப்போ நம்ம கிளியராக பார்ப்போம். இப்போது இந்த எண்டோத்தீலியல் வெசல்ஸ் வந்து டேமேஜ் ஆனதுனால பிளட் வந்து நார்மலாக ஈஸி ஃப்ளோ ஆகலை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ளே ஃப்ளோ ஆகுது. ஸோ வந்து பேஷண்ட்டுக்கு வந்து செஸ்ட் பெயின் ஆகுது. சரிங்களா? vasospasm in endothelial cell defect which leads to low secretion of nitric oxide, which is nothing but low vasodilation. லோ வாசோடைலேஷனால இஸ்கிமியா ஆகுது. ஸோ வந்து செஸ்ட் பெயின் ஆகுது. இது வேறு எதுவும் இல்லை, பிரின்ஸ்மெத் ஆன்ஜைனான்னு சொல்லுவாங்க. மெடிசன் கொஸ்டின், மெடிசனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இட் இஸ் அசோசியேட்டட் வித் விச் இஸ் டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் ஆஃப் ரேனான் ஃபினாமினா, கொக்கைன் இன்டேக். இசிஜியில் பார்த்தோன்னா எஸ்டி எலிவேட் ஆகுது. ட்ரீட்மெண்ட் வந்து நைட்ரேட் அண்ட் கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். A female had a history of NTD baby. She is planning for her next pregnancy. What test she take to check her vitamin B9 level? Everyone knows NTD, it's due to folic acid deficiency. அதுதான் விட்டமின் B9. இப்போ அந்த ஃபாலிக் ஆசிட் டெஃபிஷியன்சினால தான் ப்ரையராக உங்களுக்கு வந்துட்டு ஒரு என்டிடினா நத்திங் பட் நியூரல் டியூபல் டிஃபெக்ட் பேபி. இட் இஸ் anatomy integrated question. நியூரல் டியூபல் டிஃபெக்ட் பேபி. இவங்களுக்கு என்ன டெஸ்ட் பண்ணுவோம்னா ஃபிக்லூன்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். ஃபிக்லூனா ஃபார்ம் இம்யூனோ குளூட்டாமிக் ஆசிட்.
இல்லைனா வந்துட்டு ஹிஸ்டிடைன் லோடிங் டெஸ்ட். ஹிஸ்டிடைன் லோடிங் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணோம். இப்போ என்ன பண்ணோம், அந்த பேஷண்ட்டுக்கு ஹிஸ்டிடைன் இன்ஜெக்ட் பண்ணோம். ஸோ ஆஃப்டர் 3 to 8 hours வந்துட்டு யூரினில் கலெக்ட் பண்ணி ஃபிக்ளூ அதில் இருக்கான்னு செக் பண்ணுவோம், விச் இஸ் குளூட்டமிக் ஆசிட். இப்போ அவங்களுக்கு அதிகமான ஃபிக்ளூ இருந்தால் ஃபோலேட் ஆசிட் டெஃபிஷியன்சி சொல்லுவோம். ஃபிக்ளூ லெவல் நார்மலாக இருந்துச்சுன்னா adequate folate status, so she can plan for pregnancy. இன்னொரு விஷயம் பார்த்துக்கோங்க, இது ஒரு கொஸ்டின் தான். ஹிஸ்டிடின் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பஃபரிங் ஆஃப் பிளட். பஃபரிங்னா நியூட்ரலைஸ். Next question. A 30-year-old male have joint pain, urine darkening, pigmentation in ear. What enzyme defect he has? இது diagnosis என்ன? Alkaptouria, or it is called as onchronosis. இதில் என்ன enzyme defectனா homogenitase oxidase. இது ஒரு PYQ தான். இந்த இமேஜ் காமிப்பாங்க. யூரின் லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும்போது டார்க்கனிங் ஆகும். லாங் ஸ்டாண்டிங் யூரின் டார்க் ஆகுது. டார்க் யூரின் ஆன் லாங் ஸ்டாண்டிங், இதுதான் கீவேர்டு. இல்லைனா வந்துட்டு பிக்மெண்டேஷன் ஆஃப் இயரு, பிக்மெண்டேஷன் ஆஃப் ஸ்க்ளீரா, இந்த மாதிரி. இந்த பிடிஎஃப்ல இருக்கிறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் இஸ் அப்பியர்ட் இன் FMG, INISET அண்ட் NEET PG. இப்போது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Vitamin B3 is synthesized from தைரோசினா, ஆர்ஜினைனா, ட்ரிப்டோஃபானா, சிஸ்டினா. இந்த கொஸ்டின் வந்துட்டு உங்களுக்கு ஹோம்ஒர்க்னு வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். we have discussed this question before, ஸோ இந்த ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் கடன்னு பார்ப்போம். லெட்ஸ் கோ. டோட்டலாக எத்தனை அமினோ ஆசிட்ஸ் இருக்குது? டோட்டலாக 20 இருக்குன்னு சொல்லுவோம், விச் இஸ் கரெக்ட் ஆன்சர் தான். பட் டோட்டலாக நம்மக்கிட்ட 22 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. கிளாசிஃபிகேஷன் பார்ப்போம். அக்கார்டிங் டு குரூப்பு என்னென்ன அமினோ ஆசிட்ஸ்னு. அலிஃபேட்டிக் வந்துட்டு சிம்பிள் அமினோ ஆசிட்ஸாக கிளைசின் அண்ட் அலனைன். கொஸ்டின் பிரான்ச் செயினா லியூசின், ஐசோலியூசின், வேலின். அதோட நிமோனிக் வந்து லிவ். OH குரூப் கண்டெய்னிங் சிரைன், தைரோசின், த்ரியோனைன். சல்ஃபர் கண்டெய்னிங் சிஸ்டின், மித்தியோனின். acidic aspartic acid, glutamic acid. Amides, aspargine, glutamin. Basic amino acids வந்துட்டு histine, arginine, lysine. இது ஒரு கொஸ்டின் தான். நிமோனிக் HAL. aromatic phenylalanine, tyrosine, tryptophan and அமினோவில் இம்யூனோ ப்ரோலின். இதில் நிறைய இது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கிளினிக்கல் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ 21st என்னன்னா சீலோசிஸ்டின், 22nd பைரோசின். ஸோ அமினோ ஆசிட்ஸை 2 இதுவாக பிரிச்சுப்போம், எசென்ஷியல் அண்ட் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸாக பிரிச்சுப்போம். எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸில் மொத்தம் 8 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. அதை வந்துட்டு TV till 8 PM ஒரு நிமோனிக்கில் ஞாபகம் வச்சுக்கோம். எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் ஃபஸ்ட்டு என்னன்னா, நம்மளோட ஹியூமன் பாடி சம் ஆஃப் த அமினோ ஆசிட்ஸ் cannot produce on its own. ஸோ we will intake by diets, through diets. அதாவது மீட்டு, டயரி ப்ராடக்ட்ஸு, அந்த மாதிரி த்ரூ டயட் வந்து வி இன்டேக் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்னென்ன பார்ப்போம். ட்ரிப்டோஃபான், வேலின், தையோனைன், ஐசோலூசின், லைசின், லியூசின், ஃபினைலலனைன், மித்தியோனைன். TV till 8 இதில் மொத்தம் 8 இருக்கா? ஸோ 8 TV till 8 அமினோ ஆசிட்ஸ் PM. இதான் நிமோனிக். மிச்சது சொல்றது இதை தவிர மிச்சம் இருக்கிறது எல்லாமே வந்து நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். அவ்வளோதான். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் பார்த்தோம், அமினோ ஆசிட்ஸ் அண்ட் இட்ஸ் ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம், அண்ட் சம் டிசீஸ் பார்த்தோம். உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் வேறு கொடுத்துருக்கேன், அதை ஆன்சர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன ஆன்சர்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். PDF வேணாலும் PDFன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் அ டைம். ஹாவ் அ கிரேட் டே. பை.